பலமும், எல்லாம் சொல்லுங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்து இருக்கிறார். கொடுப்பார்னு போடலங்க, என்ன போட்டிருக்குது? என்னைக்கு இயேசுவை பெற்றீங்களோ அன்னைக்கு இதை நீங்கள் உங்களுக்குள்ளாக ஏற்கனவே பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்ன கொடுத்திருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். பலமும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்லா சொல்லுங்க, பலமும். அப்படின்னா என்னன்னா வீக்னஸ் அவர்கிட்ட இருந்து வர்றதில்லை. அவர் எதை கொடுக்குறாரு? பலம். எல்லாம் சொல்லுங்க, பலம். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலம். ஆமென். பலமும் அப்புறம் அன்பு. என்கிட்ட அன்பே இல்லைங்கன்னு சொல்லாதீங்க, அன்பை கொடுத்துருக்காரு. ஆமென். ரோமர் 5:5 நாம் வாசிக்கிறோம். ரோமர் 5:5 வாசிங்க பார்க்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த, எல்லாம் சொல்லுங்க, அருளப்பட்ட பரிசுத்த ஆவி. அப்ப ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு? அருளப்பட்டிருக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, ஐ ஹேவ் a holy spirit. ஆமென். அதனாலதான் விசுவாசி டங்ஸ் பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். வந்துட்டாரு. இப்போ வந்தவரை விசுவாசி அந்நிய பாஷைகள் என்ன பண்ண ஆரம்பிங்க? பேச ஆரம்பிங்க. எல்லாம் சொல்லுங்க, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு. நீ என்ன அன்பு காட்டினாதான் உன்ட்ட அன்பு காட்டுவேன், அந்த அன்பு இல்லை. இதை எதை பண்ணாதான் நான் இதை எதை பண்ணுவேன், அந்த அன்பு இல்லை. தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பு. இட்ஸ் அன்கண்டிஷனல் அகாப்பே லவ். அவருடைய ஈடு இணையற்ற அந்த அன்பு உங்கள் இருதயங்களில், இருதயத்தில் ஊற்றப்படட்டும் இல்லை, இருதயத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தேவ அன்பு என் இருதயத்தில் இருக்கிறது, என் ஆவியில இருக்கிறது. ஆமென். அப்போ தேவன் பயத்தை கொடுக்கல, எதை கொடுத்துருக்காரு? பலமும். எல்லாம் சொல்லுங்க, பலத்தை தான் கொடுத்துருக்காரு. அதனால நீங்க வீக்கா உணரவே கூடாது. நீங்க என்ன உணரணும்? பலவீனத்தை எனக்கு கத்தர் தரல, எனக்கு எதை தான் கொடுத்துருக்காரு? எப்பவுமே பெண்களுக்கு நான் சொல்றேன், நீங்கள் பலமுள்ள ஸ்திரீ. சரிங்களா? அவர் ஆமேன்னு கூட பலம் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, பலமுள்ள ஸ்திரீ. பைபிளில் போட்டிருக்குது பாருங்க. அந்த 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 எகிப்திய ஸ்திரீகளை பார்க்கிலும் எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ளவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பலன் உள்ளவர்கள், நீங்கள் பலன் பெற்றவர்கள் சொல்றாரு. ஆமென். ஏன்னா கிறிஸ்துவையே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், அவரே உங்களுக்கு பலனாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் பலனுள்ள ஸ்திரீ. டாக்டர் சொல்லலாம், உனக்கு அந்த வீக்னஸ் இந்த வீக்னஸ், அதனால தான் உனக்கு எதுவுமே நடக்க மாட்டுக்கு, அதனால உனக்கு இந்த வயசுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை, 1000 காரியம் சொல்லலாம். நீங்க அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க. நான் பலனுள்ள ஸ்திரீயாக இருக்கிறேன். எனக்காக கிறிஸ்து மரித்தது வீணானது அல்ல, ஆகையால் நான் பலனுள்ள ஸ்திரீ. ஒருவேளை எனக்கு இருக்கிற பலவீனமா இருந்தாலும் அது கர்த்தர்ட்ட இருந்து வரல. தேவன் எனக்கு பலவீனத்தை கொடுக்கல, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் ஒரு அம்மா குனிஞ்சுக்கிட்டு இருக்குது பாருங்க தேவாலயத்துல. 18 வருஷமா குனிஞ்ச அம்மா, குனிஞ்ச நிலையிலேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கு. தேவாலயத்துக்கு வந்து போயிட்டே இருக்கு. இயேசு ஒரு நாள் அங்கே வந்தார். அவர் எங்க வர்றாரோ அங்க தலை நிமிரச் செய்கிறார். ஆமென். குனிந்தவங்க தலையை நிமிர வைக்கிறாரு. அவர் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு அட்ரஸ் ஐடி கார்டெலாம் பார்க்குறாரு. ஆபிரகாம் குமாரத்தின் போட்டிருக்கு. ஏம்மா, ஆபிரகாம் குமாரத்தின் பேர் வச்சுக்கிட்டு இப்படி குனிஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? பலவீனப்படுத்துகிற ஆவியை வெளியே போ, நிமிரு அப்படின்ட்டார். நம்ம ஐடி கார்டே தெரியல, அவளுக்கே தெரியல. சாராளின் வம்சம் நான்கிறது அவளுக்கு தெரியல. நான் சொல்றேன், நீங்கள் விசுவாசிக்கிறபடியினால் சாராளின் வம்சமாக நீங்கள் இருக்கிறீர்கள், ஆபிரகாமின் வித்தாக நீங்கள் இருக்கிறீர்கள். பைபிள் சொல்லுதுங்க. என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மனிதர்கள் ஆபிரகாமின் வம்சத்தாரா இருக்கிறார்களாம். ஆபிரகாமுக்கு அருளின அதே ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமா இன்றைக்கு நாம் உடையவர்களா இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். ஆவியானவர் இதுக்கெல்லாம் ஆமென் சொல்லுவாருங்க உங்க வாழ்க்கையில. தேவ ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே உங்கள் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை அவர் மாற்றுவார். தெய்வீக ஆரோக்கியத்தை உங்கள் பாடியில் அவர் கட்டளையிடுவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் சாராளின் சந்ததி. ஆமென். கர்ப்பம் செத்து இருந்ததுங்க. ஆனா சாரால் விசுவாசித்தபடினாலே அந்த செத்த கர்ப்பத்தை தேவன் உயிர்ப்பித்து அதிலிருந்து பிள்ளைகளை கொண்டு வர ஒரு வல்லவராக இருந்தார். ஆமென். இன்னைக்கு என்ன வேணாலும் இருக்கலாம். பல விதமான வீக்னஸ் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது பெண்கள் பலவீன பாண்டம் என்று வேதமே சொல்லுகிறது.
அந்த வசனம் நல்லா தெரியும் பாருங்க. இவ்வளோ நேரம் பலம் உள்ளவன்னு இவ்வளோ சொன்ன பாருங்க. அது என்ன சொல்லுதுன்னா, என்ன பலகீனம், நீங்கள் வந்து மூளையிலேயே இருப்பீங்க, அவங்க கொஞ்சம் எமோஷனலாக இருப்பாங்க, அவ்வளோதான். அதனால தான் பெண்கள்கிட்ட அடிக்கடி அவங்கள்ட்ட என்ன பார்க்குறீங்க, நீங்கள் வந்து அறிவில் பேசுவீங்க, அவங்க உணர்ச்சியில் பேசுவாங்க. ஏதாவது ஒன்றுன்னா கொஞ்சம் அழுதுட்டு தான் சொல்ல முடியும். அப்படி சொல்லியுமே இந்த மனுஷன் கேட்க மாட்டேக்கார அப்படிங்கிறது அவங்களுடைய கவலை. எமோஷனலாக கொஞ்சம் எமோஷனலாக இருக்கிறாங்க. மென்மையானவர்கள்னு அர்த்தங்க. பலவீன பாண்டம்னா என்ன அர்த்தம், அவங்க எப்படி சாஃப்ட். ஆமென் சார், ஆமேனே இல்லை பாருங்க. உங்களுக்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்களே ஆமேன்னு சொல்லனா அப்புறம் எப்படி? பாக்கிங்க நல்லா சொல்லுங்க அப்படிங்கீங்களா? போகும்போது எனக்கு ஸ்பெஷல் காணியை கொடுத்துட்டு போகணும். எல்லாம் சொல்லுங்க, பெண்களாகிய நாங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். பெண்களாகிய நாங்கள் மென்மையானவர்கள். பலவீன பாண்டம்னா நீங்கள் நம்ம இந்த வீக்கு அப்படி கிடையாது, சாஃப்டாக இருக்கும். பொதுவாகவே பாடி அமைப்பில் பாருங்கள், இவர் கை கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கும், அவங்க கை எப்படி இருக்கும், கொஞ்சம் பட்டு போன மேனிகளுக்கு சந்தூர் சோப் அப்படின்னு விளம்பரம்லாம் போடுறான் பாருங்க. அப்போ நம்மெல்லாம் பட்டு போன மேனியா? என்னையா இது அநியாயம்? பெண்களை பற்றி பேசும்போது மட்டும் என்ன போடுறாங்க, பட்டு போன மேனிகளுக்கு அப்படிங்காங்க. இது பட்டு போன மேனியா? அப்போ அதாவது அவங்க ஃபிசிக்கலாக எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க, எவ்வளோ மென்மையாக இருக்காங்க, மனதில் எப்படி மென்மையாக இருக்காங்க, இல்லை அதை தான் சொல்லுது. உடனே நம்ம வந்து வீக்கு அப்படின்ட்டு. இந்த மல்லேஸ்வரி போய் பாருங்கள் எவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்குதுன்னு பாருங்கள். அது என்ன வீக்கா? லிஃப்டர், வெயிட் லிஃப்டர்லாம் இருக்காங்க. என்ன பேர் சார்? ஹேமா தாஸ். அவங்க தான். எல்லாம் நம்ம படிக்க வேண்டாங்க, அதான் படிச்சுட்டு வராங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டு சொல்லிட வேண்டியதான். அப்படியே எதுக்கு ஹேமா தாஸ் எல்லாம் போய் நம்ம படிச்சுக்கிட்டு? அதுக்காகவே ஆண்டவர் கொஞ்சம் பேரை எழுப்பி இருக்கிறார், தேவ மனிதரை எழுப்பி இருக்கிறார். கேட்டு அப்படியே சொல்லிட வேண்டியதான். ஹேமா தாஸ் உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. அவங்க பாருங்க, அவங்க பெண்கள் தானே, அவங்க என்ன வீக்கா? அப்படியே தூக்கி என்ன மெடல் சார் வாங்கியிருக்காங்க? கோல்டு அடிச்சிருக்காங்க பாருங்க. இது வரைக்கும் யாருமே ஜெயிக்காது, யாருமே பண்ண முடியாது, நீங்க பண்ண முடியும். ஆமென். யோசித்து பாருங்க. அப்போ மென்மை அப்போ அந்த இதை சொல்லதா இருந்தால், அப்போ ஆண்கள் பண்ண முடியாதெல்லாம் பண்ணுறாங்க. நாட்டே ஆண்டுட்டு போயிட்டாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள்? இருக்கிற வரைக்கும் யாரும் ஒன்றும் பண்ண முடியல, அந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்க. லேஸ்பட்ட ஆள்கள் கிடையாது பாருங்க. அப்புறம் ஏன் பலவீன பாண்டம்னு போட்டிருக்கு பைபிளில்? கரெக்டாக படிக்கணும். அந்த இதை சொல்லவே இல்லை. அப்போ கரெக்டாக விளங்குதா? இப்போ உங்களுக்கு பலவீனம்னா என்ன அர்த்தம்? சாஃப்ட்டு, மென்மையானவங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம கொஞ்சம் உறுதியான ஆள் மாதிரி, ஆம்பளை அழக்கூடாதுன்னு இருப்போம், நமக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க கொஞ்சம் லகுவாக இருப்பாங்க. சத்தம் கேட்டால் உங்கள் காது கேட்காது, உடனே அவங்களுக்கு கேட்கும். அங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்க மேம்பிங்க. நீங்கள் யோசிப்பீங்க, என்ன கேட்கவே இல்லையே, அவங்களுக்கு உடனே கேட்கும். ஏன்னா உங்கள் காதை விட அவங்க காது மென்மையானது. நைட்டு குழந்தை எத்தனை வாட்டி எஞ்சி தெரியுமா? நீங்கள் அப்படியாமீங்க. ஏன்னா அது அழுததும் தெரியாது, எஞ்சும் தெரியாது. அதனால தான் நல்ல வேலை உங்களை நம்பி கொடுக்கல. அந்த அம்மா 3 வாட்டி எந்திரிச்சு பாலை கொடுத்து அதுவும் தூங்கி அதையும் தூங்க வச்சுருக்கும். லேசாக உசும்புனா கூட இது உசும்பிடும். ஏன்? அந்த மென்மைத்தன்மை தான் பெண்மைத்தன்மை. வாழ்க பெண்கள். ஆமென். வளர்க அவர்கள் பணி. ஸோ வீக்னா நம்ம என்னமோ நினச்சிடுறோம். இல்லை, அது சாஃப்டாக மென்மையாக அவங்க இருக்கிறாங்க. ஆண்களுக்கு அது இல்லை. ஆண்கள் வந்து அப்படி இல்லை பாருங்க. அவங்க வந்து தெரியவே தெரியாது, சத்தம் கேட்குறதுன்னு தெரியாது, ஒன்றுங்க தெரியாது, இப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு நேரத்தில் 1000 மேட்டரை கவனிப்பாங்க. அவ்வளோ ஆற்றலை தேவன் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் இப்படி ஒரு நேரத்தில் இப்படி தான் பார்ப்பீங்க. அவங்க இங்கே என்ன நடக்குது, அவங்க என்ன பேசுகிறாங்க, அங்கே ஒரு பிள்ளை என்ன பண்ணிச்சு, பின்னாடி ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னு பின்னாடி ஒரு கண்ணு இருக்குது அவங்களுக்கு, கரெக்டாக சொல்லிடுவாங்க. அவ்வளோ காரியத்தை கடவுள் கொடுத்துருக்காரு பாருங்க. அதனால் அவங்க வீக்குன்னு சொல்லவே முடியாது.
வேணா ஒன்று வாங்கி பாருங்க, தெரியும் வீக்கா வீக் இல்லையா அப்படின்ட்டு. இல்லைங்கிறீங்களா? பலம் தாங்கிறீங்களா? ஆமென். கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லைங்க, எவ்வளவு வாங்கிட்டு அப்படி இருக்காங்க பாருங்க, அதுக்கு எவ்வளவு பலன் வேணும்னு யோசித்து பாருங்க. ஆமென். அதனால அவங்கள பலவீனர்கள்னு அந்த அர்த்தத்தில் பைபிள் சொல்லவே இல்லை. எல்லாம் சொல்லுங்க மென்மையானவர்கள். ஆமென். ஆமென். ஸ்பெஷல் காணிக்க கட்டாயமாக கொடுத்தே ஆகணும், வேற வழியே கிடையாது.